ஹலோ மக்களே! நாங்க திருவிழாக்கு கிளம்பிட்டோம். உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா, நான் இருக்கக்கூடிய ஊர்ல விடிய காலையில குளிர் அப்படி அடிக்கும். பஸ்ல போறதுனால நான் ஸ்வெட்டர் எதுவும் போட்டுக்கல. பாப்பாக்கு மட்டும் ஸ்வெட்டர் போட்டு விட்டுட்டேன். தம்பிக்கு ஒரு ஃபுல்லா போட்டு விட்டுருந்தேன். ஆனா, அவன் வந்து போட்டுக்கல. அவனுக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்க மாட்டேங்குது. தூக்கி போட்டுட்டான். சரி அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கேயாவது கிளம்பிட்டா சாருக்கு ரொம்ப குஷியாயிடும். போகும்போதெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தான். அவனுக்கு ஏத்த மாதிரியும் பஸ்ல ஒரு குத்து சாங் போட்டிருந்தாங்க. அத கேட்டு ஆடிக்கிட்டே வந்தான். என்னோட சித்தி ஊர் திருவிழாக்கு தான் வந்திருக்கேன். என்ட்ரி ஆகும்போதே சித்தப்பா வந்து கோழிய கருக்கிட்டு இருந்தாரு. நாங்க போறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு, கோழியெல்லாம் அறுத்து வந்துட்டாங்க. நாங்க போன உடனே சித்தி பொண்ணுங்களுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. பாப்பா, தம்பிய பார்த்து அவ்ளோ சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் சித்தியும், பாட்டியும் குழம்புக்கு தேவையான வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து உரிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வந்ததே லேட்டு. கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ணலாம் அப்படின்ட்டு, நாங்களும் வெங்காயம், பூண்டெல்லாம் உரிக்க உட்காந்துட்டோம். குட்டி பையன் அவனுக்கு ஏத்த மாதிரி வேலைய பார்த்துட்டு இருந்தான். பூண்டு கூடைய வச்சுக்கிட்டு அவங்க சித்தி கூட விளையாண்டுட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் தம்பியும், சித்தப்பாவும் சேர்ந்துக்கிட்டு கருக்குன கோழிய வெட்டிட்டு இருந்தாங்க. கோழி மட்டும் நம்ம கூட்டத்துக்கு பத்தாது. மட்டனும் கொஞ்சம் எடுத்திருந்தாங்க. நான் லாஸ்ட்டா எப்போ இங்க வந்தேன்னா, என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி வந்ததோட சரி. அதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பே கிடைக்கல. சிக்கன், மட்டன் இந்த 2த்துக்கும் தேவையான மசாலா எல்லாம் வறுத்துட்டு இருந்தோம். வந்த கெஸ்ட்டுக்கு டீ ஒரு பக்கம், உரிச்ச பூண்டு, வெங்காயம் இது எல்லாம் தனித்தனியா வறுத்து, இந்த கேப்லயே குழம்புக்கு தேவையான தேங்காவ சித்தி ஒரு பக்கம் அரைச்சிட்டு இருந்தாங்க. மசாலா எல்லாம் ஒரு பக்கம் அரைச்சிட்டு இருக்கிற டைம்ல கறி எல்லாம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. லஞ்ச் டைம்க்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிரணும் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு வேலையா இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தோம். ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அடுப்புல சிக்கன், முட்டை, ரைஸ் இதெல்லாம் வச்சாச்சு. இந்த பெரிய அடுப்புல மட்டும் மட்டன் வெந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டு நாங்களும் சாப்பிட்டோம். மத்தியானம் கறி விருந்து சாப்பிட்ட உடனே ஒரு நல்ல தூக்கம். எல்லாரும் படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் ஈவினிங் போல தான் எல்லாம் ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போனோம். கரகம் வரத்துக்குள்ளேயே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம். இல்லைன்னா கூட்டமாயிடும் அப்படின்ட்டு, கரகம் வரத்துக்கு முன்னாடியே நாங்க கோயிலுக்கு போயிட்டோம். லாஸ்ட்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவிழாக்கு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பாப்பா இந்த பொம்மைங்களெல்லாம் பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டா. அவள சமாதானப்படுத்தி உள்ள போய் சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் வெளிய வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நெனச்சு கூட பார்க்கல. அந்த திருவிழாக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணமாகி என்னுடைய குழந்தைங்க கூட தான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு. எல்லாம் அந்த கடவுளின் அருளால தான் நடக்குது. வெளிய வந்த உடனே அவ வந்து பொம்மைய கேட்க ஆரம்பிச்சுட்டா. அவ வந்து அவளே கைய புடிச்சு கூட்டிட்டு போயி, அந்த ஒரு குட்டி பொம்மை, பேபி பொம்மை, கீ செயின்ல போடுற மாதிரி. அது ஒரு பிங்க் கலரா வந்து அவ சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா. நைட் டைம் அப்படிங்கிறதுனால கலர் கலரா லைட் எரியிற ஒரு பலூன் அதையும் வந்து கேட்டா. அவ மட்டும் இல்ல, எல்லா குழந்தைங்களும் இததான் கையில வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவு குழந்தைங்கள இது அட்ராக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் வான வேடிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். போற வழியில ஊர்வலம் வந்துருச்சு. பூகரகம், தீச்சட்டி, அலகு குத்திட்டு நெறைய பேர் வந்து அவங்கவங்களுடைய வேண்டுதல நிறைவேத்துறதுக்காக விரதம் இருந்து நேர்த்திக் கடன் செலுத்திட்டு இருந்தாங்க. ஊர்வலம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கரடி வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து பைக் ஓட்டிட்டு இருந்தாரு. கொறவன் கொறத்தி, குடுகுடுப்புக்காரன் வேஷம், அப்புறம் கரடி வேஷம், பனிக்கரடி வேஷம் அப்படின்னு ஒரு சில வேஷம் எல்லாம் போட்டிருந்தாங்க. நெறைய பேர் நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்கலாம் பார்த்து விளையாண்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. வீட்டுக்கு போன உடனே குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட வச்சுட்டு, நாங்களும் சாப்ட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் அவங்கவங்க வேலைய பார்க்க போணும்ல. ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போணும், ஆஃபீஸ்க்கு போறவங்க ஆஃபீஸ்க்கு போணும். நம்ம குழந்தைங்களா இருக்கிற வரைக்கும் தான் இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம். பெரியவங்கள ஆயிட்டோம்னா நமக்கு நெறைய பொறுப்புகள் வந்துருது. அத நோக்கி ஓடிட்டே இருக்கணும். அடுத்த நாள் சித்தி களி கிண்டி, அதுக்கு வந்து காம்பினேஷனா மட்டன் குழம்பு செஞ்சு குடுத்தாங்க. சாப்ட்டு நாங்க கிளம்பிட்டோம்.